ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா நாளைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். ஹேமா பாரதிகிட்ட நம்ம 4 பேரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி எனக்கு பசி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சாப்பிட்லைன்னா நானும் சாப்பிட மாட்டேன் டாடி அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. ஹேமா சாப்பிட்லைன்னா நானும் சாப்பிட மாட்டேன் டாக்டரப்பா அப்படின்னு லக்ஷ்மியும் சொல்கிறாங்க. குழந்தைங்க ஆசைப்படுறாங்கல்ல, வாங்க சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு கண்ணம்மா கூப்பிடுறாங்க. அப்புறமா 4 பேரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. வெண்பா அப்போ கால் பண்ணுறாங்க. சொல்லு வெண்பா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. வெண்பான்ற பேரை கேட்ட உடனே கண்ணம்மா, ஹேமா, லக்ஷ்மி 3 பேருக்குமே கோபம் வருது. வெண்பா பாரதிகிட்ட கேட்குறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்க பாரதி, எங்கே இருக்கிற, நான் உனக்கு எத்தனை தடவை ஃபோன் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாரதி வெண்பாட்ட என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. கண்ணம்மா வேணும்னே வெண்பாவை டென்ஷன் ஆக்குறாங்க. ஏங்க சாப்பிடுங்க, இவ்வளோ கம்மியாக சாப்பிட்றீங்க, குழந்தைங்களை விட ரொம்ப கம்மியாக சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்ட உடனே வெண்பா கோபப்படுறாங்க. அப்போ பாரதி அவனோட ஃபேமிலியோடு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றான் போல் அப்படின்னு நினைக்கிறாங்க. கோபப்பட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதுக்கிடையில் புதுசாக ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, சௌந்தர்யாவோட ஃப்ரெண்ட் விக்ரமன் அப்படின்னு ஒரு கேரக்டர் தான். அவரை வச்சு கதை களத்தில் ஏதாவது மாற்றம் வரப்போகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.